ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்தடிக்கு கீழே 2-3 பேர் போய் உட்கார்ந்து அந்த பழத்தை சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. அந்த பழத்தை பார்த்த உடனே இந்த 2 பேருக்குமே ஆச்சரியமா இருந்துச்சு. இப்படி ஒரு பழத்தை நம்ம பார்த்ததே இல்லையே, சாப்பிடலாமோ சாப்பிடக்கூடாதோ தெரியலையே, அதனால நம்ம வீட்டில் போய் நம்ம தாத்தா கிட்ட காட்டிட்டு சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு அந்த பழம், அது என்ன பழம்னு எனக்கு தெரியாது, அந்த பழத்தை எடுத்து என்ன செய்யறாங்க, வீட்டுக்கு கொண்டு போறாங்க. கொண்டு போய் அவங்க தாத்தாட்ட கொண்டு போய் ஓடி போறாங்க. ஓடி போய் தாத்தா தாத்தா எங்களுக்கு ஒரு பழம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா கிட்ட வந்து அந்த பழத்தை காட்டுறாங்க. பெரிய பழமா இருக்கு, கருப்பு கலர்ல இருக்கு. தாத்தா இந்த கருப்பு பழத்தை நம்ம பார்த்ததே இல்லை, இது என்னன்னு எங்களுக்கு தெரியாது, எல்லாரும் மரத்தடியில உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க, எங்களுக்கு மட்டும் சாப்பிடறதுக்கு பயந்து சாப்பிடலாமா என்னன்னு எங்களுக்கு தெரியாது, அதனால உங்களுக்கு வந்து கேட்கறதா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் வந்துட்டு அந்த என்ன பழம்னு எல்லாம் சொல்லி தரமா அப்படின்னு சொல்லி தாத்தா பக்கத்துல உட்கார வச்சிருக்காங்க. 2 பேருக்கும் தாத்தா அழகா சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பழம் அது வந்து பனம்பழம், அது வந்து ஒரு அற்புதமான பழம். அந்த பழம் காய்க்கக்கூடிய மரமும் ஒரு அற்புதமான மரம் தான். அந்த மரத்துல வேர்ல இருந்து அந்த நுனி வரைக்கும், அந்த கிளை வரைக்கும் அத்தனை உறுப்புகளுமே மனிதர்களுக்கு பயன்படக்கூடிய சாப்பிடக்கூடிய பொருளாகவும் வேற கைவினை பொருட்கள் செய்யக்கூடிய பொருளாகவும் அப்படி பயன்படக்கூடிய ஒரு மரம் தான் இருந்தது. அந்த மரத்தோட பேர் என்னன்னா பனை மரம். அந்த பனை மரத்தை அடியிலேயே நான் உங்களை கூட்டிட்டு போய் அந்த பனை மரத்தை அடியில போய் உங்களுக்கு நான் பனை மரத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, தாத்தா பனை மரத்தை அடியிலே அந்த சிறுவனையும் சிறுமியையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. சரியா, கூட்டிட்டு போய் அந்த பனை மரத்துல உள்ள ஒவ்வொரு பாடத்தையும் அந்த தாத்தா அழகா சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பனை மரத்துல ஒரு வேர் உண்டு, அது வந்து சூர் பகுதி. சரியா, அது நடுப்பகுதி. அடுத்தது என்ன பகுதி இருந்தது, உச்சி பகுதி. அப்படியே உச்சி பகுதி, நடுப்பகுதி, சூர் பகுதி இருக்கு. அதுல உச்சி பகுதியில என்ன இருக்கு, பனை ஓலை இருக்கு. அடுத்தது சில்லாட்டை நீட்டமா இருக்கும், ஒரு சைஸா சில்லாட்டை. அடுத்தது ஒரு பச்சை கலர் புல்லு, தெரிஞ்சா சொல்லலாம், பச்சை மட்டை இருக்கும். அடுத்தது வேற என்ன இருக்கும், நுங்கு இருக்கும். நுங்கு சாப்பிட்டீங்களா? அந்த நுங்கு இருக்கும். அந்த நுங்கு தான் தாத்தா சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. அந்த நுங்கு தான் பழத்து அது பழமாட்டாகுது. அந்த பழத்தை நம்ம அவிச்சு சாப்பிட்டாலோ சுட்டு சாப்பிட்டாலோ அழகா இருக்கும். அதை உடச்சி தீர உள்ள மஞ்சள் கலர்ல இருக்கும். அதை நம்ம சாப்பிட்டா ருசியா இருக்கும், நல்ல மனமா இருக்கும், ருசியா இருக்கும். அந்த பழத்தை சாப்பிட்ட பிறகு ஒரு கொட்டை வரும்ல, அந்த கொட்டையை கொண்டு நம்ம மண்ணு கடையில புதைச்சு வச்சோம்னு சொன்னா அது திரும்ப பழையபடி என்ன செய்யும், மரமாட்டாகும். அதுல இருந்து நமக்கு கிழங்கு கிடைக்கும், மரமாட்டாகும். அந்த பனங்கொட்டையை நம்ம கொண்டு போய் அந்த புளியில பொறிச்சு வச்சோம்னு சொன்னா தண்ணி ஊற்றி வரும்போது அது என்ன ஆகும், கிழங்கு கிடைக்கும், பனங்கிழங்கு கிடைக்கும். அதுல இருந்து அதுக்கப்புறம் பனை நொங்கு, அந்த நொங்கு இருக்குல்ல, அந்த நொங்கு வந்து குடிக்கிறதுக்கு, இந்த நொங்கு சாப்பிட்றதுக்கு மிகவும் டேஸ்டா இருக்கும். எல்லாரும் பைசா கொடுத்து அந்த நொங்கு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த நொங்கு அவ்வளவு டேஸ்டா இருக்கும். யாரெல்லாம் நொங்கு சாப்பிட்டுருக்கா? அதுக்கப்புறம் அந்த பனை மரத்துல இருந்து அந்த பதநீர் வடிப்பாங்க. பதநீர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பதநீர் எல்லாரும் அந்த வெயில் காலத்துல குடிச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. அந்த பதநீர் வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த பதநீர்ல இருந்து அதுல இருந்து நம்ம என்ன செய்வாங்க, கருப்பு கட்டி எடுப்பாங்க. அதை நல்லா காய்ச்சோன்னு சொன்னா என்ன கிடைக்கும், கருப்பு கட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும், பனங்கற்கண்டு. அதுல இருந்து பனங்கற்கண்டு தயாரிப்பாங்க, வெல்லம் தயாரிப்பாங்க. இந்த மாதிரி அந்த பனைமரத்துல உள்ள ஓலை வந்து நமக்கு நிறைய விதவிதமான ஓலையை வச்சு நம்ம விதவிதமான கைவினை பொருட்கள் எல்லாம் செய்யலாம். பாருங்க, இது என்னது, விசிறி செய்யலாம். இது என்னது, இதெல்லாம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் என்னது, பெட்டி. என்னது, ஒரு விதமா செய்துதான். ஆனா ஓலையில செய்த பெட்டி இதெல்லாம். பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? இந்த பாய் வந்து பெருசா செய்து அதெல்லாம் அந்த காலத்துல தூங்குவாங்க. கோயிலெல்லாம் சாப்பாடு வைப்பாங்க, இதுல சாப்பாடு வைப்பாங்க, கல்யாண வீடுகள்லாம் சாப்பாடு எல்லாம் கட்டி போடுவாங்க. நம்ம வந்து அந்த காலத்துல பெரிய பெட்டெல்லாம் கிடையாது, கட்டிலு மெத்த எல்லாம் கிடையாது. இப்படி ஒரு பாய், மனவார பாயில தான் ஃபர்ஸ்ட் எல்லாருமே இருக்குனாங்க. இன்னைக்கு நம்ம மெத்த வரைக்கும் வந்துட்டோம் இல்லையா? அதான் பழைய காலத்துல
அதுக்கப்புறம் பாருங்க இது என்ன மகா இது உங்க காலத்துலலாம் நீங்க பார்த்துக்க மாட்டீங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் பார்த்துருக்கேன். இப்போ சில ஊர்கள்ல சில கோயில்கள்ல உள்ள கிணறுகள்ல இது கிடக்குது. இது பேர் என்னது? பட்டை, ஓலைப்பட்டை. இது என்னமா? ஓலைப்பட்டை. இது பேர் என்னது? ஓலைப்பட்டை. இதுல என்ன செய்வாங்க? பட்டை இல்லையே, தோண்டி சொல்லுவோம். தோண்டி பட்டை. தண்ணி என்ன செய்யும்? இதுல கயிறு கட்டுவாங்க. தோண்டி இது பட்டை. இதுல இருந்து கயிறு கட்டி உள்ள கிணத்துக்குள்ள போடுவாங்க. போட்டுட்டு சரிக்கும் போது அதுக்குள்ள தண்ணி போகும். அந்த தண்ணியை திரும்ப என்ன செய்வாங்க? இப்படி இப்படி கயிறு வச்சு இறைச்சி மேலே கொண்டு வந்து குளிப்பாங்க. இப்போவா நீங்க எல்லாம் அந்த ஒரு கோயிலெல்லாம் நான் பார்த்துருக்கேன். கோயில்கள்ல சில கோயில்கள்ல அதே மாதிரி அந்த கரைக்கு போனா அந்த சாமி கோயில் ஐயா வெரி குட் அங்க எல்லாம் இருக்குது. அந்த இதுக்கு பேர் என்னது? அப்ப இதுக்கு பேர் என்னது? தோண்டி பட்டை. சரியா? இது ஒண்ணு செய்யுது. அடுத்து இது பாருங்க மகா. வருஷத்துக்கு மண்டையில சோப்பு கல்ல இல்ல அந்த காலத்துல கோயில்கள் எல்லாம்